Hello everyone, welcome to Shiksha class. UGC NET paper 1 குறிப்பா டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில क्वेश्चंस வந்து கான்செப்சுவல் பேஸ்டா இருக்கும், சில क्वेश्चंस வந்து பெர்செப்ஷன் பேஸ்டா இருக்கும். இப்போ இந்த கான்செப்சுவல் பேஸ்ட் क्वेश्चंसக்கு அதற்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். கூடவே பெர்செப்ஷன் பேஸ்ட் क्वेश्चनல எப்படி நீங்க கையாளுறது, அந்த क्वेश्चனை நீங்க எப்படி யோசிக்கணும், அந்த அணுகுமுறையை நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா பெர்செப்ஷன் பேஸ்ட் क्वेश्चंஸையும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். So let's get started. நம்ம ஒரு क्वेश्चனை டிஸ்கஸ் பண்ணலாம். So look at the first question. In the spectrum of teaching methods given below, which are considered as dialogic? So இந்த question வாசிச்ச உடனே நிறைய பேர் அப்படியே வாசிட்டு கீழே வரைக்கும் போயிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த லைன்லயே உங்களுக்கு எது கீ டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். இங்க பாருங்களேன், இந்த question பொறுத்த வரைக்கும் டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு கீ டேர்ம் அண்ட் ஆல்சோ டயலாகிக் அப்படிங்கிறது ஒரு கீ டேர்ம். இந்த question வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுல டயலாகிக் மெத்தட் என்னென்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து கோட் பேஸ்ட் क्वेश्चனா இருக்கு. அப்போ ஒரு क्वेश्चन மேட்ச் த ஃபாலோயிங்கா இருக்கும், ஒரு சில क्वेश्चन அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கா இருக்கும். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தெளிவு வேணும். எக்ஸாம் பதட்டத்தில் நிறைய பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. இப்போ இந்த क्वेश्चन வந்து கோட் பேஸ்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் தெர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். இந்த பர்டிகுலர் क्वेश्चन வந்து டயலாகிக் மெத்தட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்குற கோட் பாருங்க. லெபார்டரி ஒர்க், லேப் ஒர்க்கில் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயும் பேசிக்க மாட்டாங்க. டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக லேப் ஒர்க் போகாது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க, யூ ஆர் சப்போஸ் டு டூ வித் தட். ஸோ லேப் ஒர்க்கில் டயலாகுக்கு வாய்ப்பு இல்லை. டெமான்ஸ்ட்ரேஷன், கண்டிப்பாக லேபில் எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும் அப்படின்னு டீச்சர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அதுவுமே ரெண்டு பக்கமும் பேச மாட்டாங்க. அது டயலாகிக்காக இருக்காது, மோனோலாகாக தான் இருக்கும். ஏன்னா டீச்சர் மட்டும்தான் அங்கே பேசுவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது டீச்சர் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ இதையுமே நம்ம ஆன்சராக எடுத்துக்க முடியாது. கமிங் வித் டுட்டோரியல்ஸ், கண்டிப்பாக டுட்டோரியலை நம்மளால் ஆன்சராக எடுத்துக்க முடியும். ஏன்னா டுட்டோரியல் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த லேர்ன் பண்ணும்பொழுது ஏதாவது சந்தேகம் இருந்தால் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட கேட்பாங்க, ஆசிரியர்களும் அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்குரிய பதிலை மாணவர்கள் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு டயலாகிக் மெத்தட் ஆஃப் டீச்சிங்குள்ளே வந்துடும். அகைன் குரூப் டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷனில் வில் பி டிஸ்கஸிங். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு டயலாகிக் மெத்தட் வந்துடும். ஸோ இது ரெண்டும் நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கும்போது இதில் டயலாக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் எம்ஃபசிஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க்கை நம்ம இங்கே எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போது இதுதான் இந்த கொஸ்டினுடைய மெத்தட் டு அப்ரோச். இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் பெரிய அளவில் கான்செப்ட்ஸ் படிக்கணும், ஒரு 4-5 புக்கு படிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அதை பொறுத்து உங்களால் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் as we discussed, it is C and D. புரியுதுங்களா? We'll go with the next question. The view that teaching learning situation may be characterized to fall on a continuum ranging from memory level to reflective level was advanced by. ஸோ இந்த கொஸ்டினை ஏன் நான் இப்படி பிரித்து வாசிக்கிறேன் அப்படின்னா, வாசிக்கும் போதே நமக்கு கீட்டம் கிடைக்கணும். இந்த கொஸ்டினை ரொம்ப எளிமையாக ஒரே லைனில் அவங்க கேட்டிருக்கலாம், ஆனால் ரொம்ப சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டினியூம் ரேஞ்சிங்னா ஒரு தொடர்ச்சி இருக்குது, ஒரு தொடர்ச்சி இருக்குது. அந்த தொடர்ச்சி எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கான்? மெமரி லெவல்லேருந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கான். ஸோ அந்த நடுவில் ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். அண்ட் அதோட அவங்க கேள்வி நிறுத்தலை, அந்த நடுவில் இருக்கிற அந்த லெவலை யார் சொன்னா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ மெமரி லெவல்லேருந்து ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கு நடுவில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கை யார் சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் மோரிஸ். மோரிஸ் தான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கை சொன்னாங்க. இந்த கேள்வியை அவங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஹூ வாஸ் த ப்ரப்பனன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், இப்படி கூட கேட்டிருக்கலாம். பட் அவங்க கொஞ்சம் நம்மளை குழப்பணும் அப்படிங்கிறதுனால இப்படி சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. மெமரி லெவல்லேருந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் வரைக்கும் போனீங்கன்னா நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த லெவலை யார் சொன்னாங்க, அந்த லெவலோட குணாதிசயங்களெல்லாம் யார் முன்மொழிந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ கொஸ்டின். இது கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பாக லெவல் ஆஃப் டீச்சிங்லேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் நம்மள்கிட்ட 3 லெவல் ஆஃப் டீச்சிங் தான். ஸோ தட் இஸ் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இந்த 3 லெவலோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் இஸ், as I told you, it is
மோரிஸ். Fine. So we'll go with the next question. இப்போ நம்ம அடுத்த question பார்க்கலாம். இந்த question பாருங்க. When the reflective level of teaching and learning are successful, students emerge with. So இந்த questionோட key term நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். It is reflective level of teaching. Okay. And கீழே நிறைய கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்ல இருந்து தான் நம்ம ஆன்சர் சூஸ் பண்ண போறோம். அகைன் இதுவுமே ஒரு கோட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்றது டிஸ்கஸ் பண்ணலாமா? உங்களோட ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அ ஸ்ட்ராங் லாஜிக்கல் பேசிஸ் டு ரிட்டைன் த இன்ஃபர்மேஷன். இந்த பாருங்க, இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே தகவல், நம்ம கையில் இருக்கிற டேட்டா. ஸோ தகவலை பற்றியோ இல்லை ஃபேக்ட்ஸை பற்றியோ பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம கையில் இருக்க புள்ளியியல் விவரங்களை பற்றி பேசுகிறாங்க, தகவலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னாலே இது வந்து மெமரி லெவல். புரியுதுங்களா? மெமரி. ஏன்னா நீங்கள் இந்த தகவலெல்லாம் ரீட்டைன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும்னா அது கண்டிப்பாக ஞாபக ஆற்றல், நினைவாற்றல் இருக்கணும் இல்லையா? அதனால அது வந்து மெமரி லெவல். மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்குள்ளே வந்துடும். நம்மளோட கொஸ்டினோ ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, an enlarged store of tested insights of a generalized character. ஓகே, இன்சைட்ஸ் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த புரிதல், தெளிவான புரிதல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்சைட்ஸ் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவலோட கீ டேர்ம் தான். இது ரிஃப்ளெக்டிவ் லெவலை தான் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, a firm relational structure in the items of information. Again, இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம கையில் நிறைய தகவல் இருக்குது. அந்த தகவலுடைய ரிலேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த தகவலுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பு, அவங்களுக்குள்ளே இருக்கிற தொடர்பு, அவங்களுக்குள்ளே இருக்கிற லைக் ரிலேஷன்ஷிப்பை தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இது மாதிரியான வார்த்தைகள், இந்த ரிலேஷனை சொல்கிறது, அதே மாதிரி இந்த தகவலை வந்து கம்பேர் பண்ணி எழுதுறது, கூடவே ஒரு தகவலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள், கம்பேரிசன், ரிலேஷன் பிட்வீன் த இன்ஃபர்மேஷன், இவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்குள்ளே வருவாங்க. இஸ் தட் கிளியர் டு யூ? இவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்குள்ளே வருவாங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்டிவ் லெவலை பற்றி பேசுகிறதுனால, நம்ம சிஏவும் ஆன்சராக எடுத்துக்க மாட்டோம். அகைன் ஏவும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏற்கனவே எலிமினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? an enhanced ability to develop and problem solves on their own. Okay, so this is problem solving ரிஃப்ளெக்டிவ் லெவல் தான். ஸோ எந்த கீ டேர்மை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அடுத்து சீயிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அகைன் ஃபேக்ட், ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்குள்ளே வரும். ஸோ இதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பி அண்ட் டி இவங்கள தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஸ்டின். புரியுதுங்களா? ஸோ ஒரு கொஸ்டினும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேபிளர் காலமில் நான் மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல் பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யார் கொடுத்துருக்காங்க, அது அந்த லெவல் எதில் ஃபோக்கஸ் பண்ணுது, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தா இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட மெட்டீரியலுமே வால்யூம் ஒன்னில் வந்து பேஜ் நம்பர் 5 and 6 இருக்கும். யூ கேன் ரெஃபர் டு இட். We'll go with the next question. Which of the following have been identified as key behaviors contributing to effective teaching? ஸோ இந்த கொஸ்டின் வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் வந்து effective teaching பற்றி கேட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கீ பிஹேவியர் பற்றி கேட்டிருக்காங்க. கீ பிஹேவியர் தான் இதோட கீட்டம். இப்போது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோம்னா கீ பிஹேவியரை பற்றி சொல்லுங்கள், இல்லைனா ஹெல்ப்ஃபுல் பிஹேவியர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் உண்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு கான்செப்ஷுவல் பேஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பான முறையில் இந்த கான்செப்ட் நீங்கள் படிச்சாகணும். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ். ஸோ போரிச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 ஹெல்பிங் பிஹேவியர்ஸ் அண்ட் கீ பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. போரிச் தான் இதை கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஹெல்பிங் பிஹேவியர். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில செயல்கள் தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உதவிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு 5 செயல்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஹெல்பிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முக்கியமான பிஹேவியர்னு ஒரு 5 சொல்லியிருக்காங்க. இதை கீ பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்பிங் பிஹேவியர் டிஸ்கஸ் பண்ணலாம். யூசிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியா. இப்போது கிளாஸில் மாணவர்களோட கருத்தை கேட்டு அதை அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணி டெவலப் பண்ணி இன்ட்ராக்டிவாக கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறது நிஜமாகவே நம்மளோட டீச்சிங்க்கு பெரிய அளவில் உதவி பண்ணும். அடுத்ததாக ஸ்ட்ரக்சரிங். ஒரு கிளாஸ் நடத்த போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இல்லை கிளாஸ் முடிச்ச உடனே அதோட சம்மரியை வந்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போனால் நம்மளோட டீச்சிங்க்கு அது பெரிய அளவில் உதவி செய்யும். அடுத்ததாக கொஸ்டினிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ என்ன கிளாஸில் புரிஞ்சுது, வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ், இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். கூடவே நம்ம ப்ராபிங்கும் பண்ண முடியும். ப்ராபிங் அப்படின்னா அடுத்தடுத்து கேள்வி கேட்கறது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இன்னும் ஆழமாக அவங்களோட சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில்
ரெண்டாவது கேள்வி கேட்கிறது. ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து மூன்றாவது கேள்வி. ஸோ அந்த மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அடுத்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஆழமாக யோசிப்பாங்க. இதன் மூலியமாக அங்கே கற்றல் நிகழும். ஸோ இதுவுமே நம்மளோட டீச்சிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டீச்சர் அஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப். டீச்சர் வரப்போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்தூவ் ஆகிடுவாங்க. லைக் ஓகே, அடுத்த 1 மணி நேரம் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம், இந்த டீச்சரோட தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் டீச்சர் அஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான 5 விஷயங்களை ஹெல்பிங் பிஹேவியர் அப்படின்னு போரிச் சொல்லியிருக்காரு. ஸோ இதே போரிச் வந்து கீ பிஹேவியர், முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் ரீட் தட். லெசன் கிளாரிட்டி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து உதவியாக இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் தான். பட் இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். டீச்சருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி வேணும். திஸ் இஸ் அ வெரி கீ பிஹேவியர். சப்ஜெக்ட் கிளாரிட்டி இல்லாமல் அந்த ஹெல்பிங் பிஹேவியரை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சப்ஜெக்ட் கிளாரிட்டி இஸ் மஸ்ட். அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி. டெய்லி கிளாஸ்க்கு வரேன், சாக் பீஸ் எடுக்கிறேன், போர்டில் பாடம் நடத்துகிறேன், போயிடுறேன். டெய்லி கிளாஸ்க்கு வரேன், அதே சாக் அண்ட் போர்ட் மெத்தட் போயிடுறேன். இந்த மாதிரி ஒரே மாதிரி நடத்தக்கூடாது பாடம். ஸோ அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் கேம் மாதிரி ஏதாவது ஒரு கேம் கண்டக்ட் பண்ணி அது மூலியமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நாள் அவங்கள ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி அதுலேருந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சில நாள் வந்து கதை சொல்லி நரேட்டிவாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி வந்து கண்டிப்பாக அங்கே மாறிட்டே இருக்கணும். அடுத்தது டீச்சர் டாஸ்க் ஓரியன்டேஷன். டீச்சர் டாஸ்க் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டீச்சர் வந்து எவ்வளோ டைம் வந்து அகடமிக் சப்ஜெக்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த டீச்சர் டாஸ்க் ஓரியன்டேஷன். அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் ஹேண்ட்லிங் அவங்களுக்கு வந்து நிறைய அடிஷ்னல் அகடமிக் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த டாஸ்க்கெல்லாம் அவங்க எப்படி வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்கேஜ்டு லேர்னிங் டைம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்காகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எவ்வளோ என்கேஜாக அந்த லேர்னிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ரேட். ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ரேட்டும் கீ பிஹேவியரில் தான் போரிச் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 5 கீ பிஹேவியர் என்னென்ன, 5 ஹெல்ப்ஃபுல் பிஹேவியர் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பான முறையில் ஆன்சர் பண்ண முடியும். யூ புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். சரிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வில் கோ வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கான்செப்ட்டுமே நம்மளோட வால்யூம் 1 புக்கில் பேஜ் நம்பர் 6 and 7 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஃபர் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் இட். ஓகே. த ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் ஃபார் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஆர். ஸோ கிளாஸ் ரூமில் இப்போது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது யூ வுட் கோ வித் கம்யூனிகேஷன். பட் இது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங்குள்ளே இந்த டாபிக் வரும். இப்போது நம்ம வந்து நிறைய ஓவர்லோடடான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஒரு கிளாஸில் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேருமானா சேராது. யூஸ் ஆஃப் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ். அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, அவங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால அவங்கள்ட்ட நம்ம வந்து திறம்பட பேசி புரிய வைக்க முடியாது கிளாஸ் ரூமில். பேலன்ஸ்டு ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம வார்த்தைகளை நிதானமாக தெளிவாக பேசும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன பாடம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது போய் சேரும். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மெசேஜஸ். இப்போது நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் அது அவங்கள போய் ரீச் ஆகணும், திரும்ப அவங்க அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 வேவாக எடுத்துகிட்டு போகும்போது இது இன்னும் பெட்டராக கம்யூனிகேட் ஆகும். மெக்கானிசம் டு அக்சஸ் த ஃபீட்பேக். இப்போ டீச்சர் வாங்குகிற ஃபீட்பேக்கையும் டீச்சர் ஹேஸ் டு கோ த்ரூ இட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருந்தால் இது வந்து கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக இந்த 2 நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ A and B எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாலே வில் கெட் தி ஆன்சர். ஓகே. A and B இது வந்து கோட் பேஸ் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் இதை செஞ்சு பார்க்கலாம். ஓகே. எலிமினேஷன் மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஸ்டின். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு வில் டிஸ்கஸ் அபவுட் தட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம லெவல் ஆஃப் டீச்சிங், மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் இஃபெக்டிவ் டீச்சிங், கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் எப்படி வந்து இஃபெக்டிவாக இருக்கும் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். சில கொஸ்டின்ஸ் கான்செப்ஷுவலாகவும் சில கொஸ்டின்ஸ் வந்து பர்செப்ஷன் பேஸ்டாகவும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் சில முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ்.